2026 சட்டமன்ற தேர்தல் என்பது நாம் தமிழர் கட்சிக்கான தேர்தல். காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடந்த 5 ஆண்டில் இந்த திராவிட மாடல் அரசு ஆட்சி செஞ்சதில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லா துறைகளும் போராட்ட களத்தில் இருக்குது. நீங்கள் கல்வியை போதிக்கிற ஆசிரியர்கள் போராடுறாங்க, அரசாங்க வேலை செஞ்சுட்டு ஓய்வூதியம் வாங்குகிற முதியோர்கள் போராடுறாங்க, துப்புரவு தொழிலாளர்கள் போராடுறாங்க, உயிர்காக்கும் மருத்துவர்கள் போராடுறாங்க, செவிலியர்கள் போராடுறாங்க. ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய அத்தனை துறையை சேர்ந்தவர்களும் இன்றைக்கு போராடி கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த திராவிட மாடல் அரசு என்ன சொல்லுது அப்படின்னா, நாங்கள் சிறந்த ஆட்சியை கொடுத்துட்டோம், இந்த மக்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அரசாங்கத்தோட பணத்தை எடுத்து கடன் வாங்கி அதை கொண்டு போய் மக்களுக்கு கொடுத்து ஓட்டுக்கு காசை மறைமுகமாக சட்டப்படியே அரசு கொடுப்பது எவ்வளவு பெரிய அக்கிரமம், எவ்வளவு பெரிய அநியாயம் யோசிச்சு பாருங்கள். ஒரு இரவுக்குள் ஒரு வங்கி கணக்கில் 5000 ரூபா பணம் போடுறாங்க. என்ன மதிப்புக்குரிய தமிழகத்தின் முதலமைச்சர் அவர் சொந்த பணத்தில் இருந்து போடுறாரா? ஏன் கோடை இந்த 5 ஆண்டு காலத்தில் கோடை வரவே இல்லையா? இப்போ தான் வருதா? நான் கேட்குறேன். ஆக இந்த திராவிட மாடல் அப்படிங்கிறத இந்த அதிமுக திமுக ரெண்டுக்குமே ஒரே மாடல் தான். திராவிடம் என்பது இவங்க 2 பேருக்கும் பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஒன்றே இவங்க வருவாங்க 5 வருஷம், இல்லைன்னா இவங்க வருவாங்க 5 வருஷம். இதை மாற்றி அமைக்கின்ற ஒரு பெரும் சக்தி தான் நாம் தமிழர் கட்சி. நாம் தமிழர் கட்சி ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தால் கல்வி, மருத்துவம், குடிநீர் எல்லாம் மக்களுக்கு இலவசமாக நாங்கள் கொடுப்போம். பெண்களுக்கு உயரிய பாதுகாப்பை நாங்கள் உறுதி செய்வோம். முதியோர்களுக்கான பாதுகாப்பை நாங்கள் உறுதி செய்வோம். வேளாண்மையை இந்த நாட்டின் முதல் தொழிலாக மாற்றி தற்சார்பு பொருளாதாரத்தில் தமிழகத்தை தலைநிமிர வைப்போம். அதுதான் உண்மையான வளர்ச்சியாக இருக்க முடியும். இதையெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொன்னால் அது நாம் தமிழர் கட்சியால் மட்டும்தான் முடியும். இன்றைக்கி விவசாயிகள் போராடுறாங்க. விளை உற்பத்தி செய்த நெல்லை விற்பனை செய்ய முடியாமல் அதை மழையில் நனைஞ்சு முளைச்சி போகிற ஒரு சூழ்நிலை இன்றைக்கி இருக்குது. அதனால் இந்த மக்கள் என்ன புரிஞ்சுக்கிறணும் அப்படின்னு சொன்னால், மாற்று அரசியலை நிர்வாகத்தை மாற்றுறது கிடையாது. அதிமுக நிர்வாகத்தை மாற்றி திமுக வர்றதும், திமுக நிர்வாகத்தை மாற்றி அதிமுக வருவதும் அரசியல் மாற்றம் இல்லை. சிஸ்டத்தை மொத்தமாக சேஞ்ச் பண்ணணும். ஒரு அரசியல் மாற்றத்தை உருவாக்க வேண்டும், ஒரு புரட்சியை உருவாக்கணும் அப்படின்னு சொன்னால் அது உறுதியாக நாம் தமிழர் கட்சியால் மட்டும்தான் முடியும். அதை இந்த 2026 மக்கள் உறுதியாக எங்களை வெல்ல வைப்பார்கள். நீங்கள் எத்தனை சதவீதம் வாக்கு வாங்குவீங்க அப்படிங்கிற பேச்சுக்கே இடமில்லை. 234 தொகுதியிலும் நாம் தமிழர் கட்சி வலுவாக இருக்கிறது. மக்களோடு நாங்கள் கூட்டணி அமைத்து மக்களோடு மக்களாக இன்றைக்கு நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம். எல்லா கட்சிகளும் கூட்டணி அமைக்கிறத பற்றி பேசிக்கிட்டு இருக்கும்போது எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் 234 தொகுதிக்கும் வேட்பாளரை அறிவித்துவிட்டு நாங்கள் களத்தில் இறங்கி பரப்புரை செய்து கொண்டிருக்கிறோம். உறுதியாக தமிழக மக்கள் 1% 4% மாற்றி 4 7 8.22% மாற்றி இருக்கக்கூடிய தமிழக மக்கள் உறுதியாக 2026 நாம் தமிழர் கட்சியை வெல்ல வைப்பார்கள். என் உயிர் அண்ணன் செந்தமிழன் சீமான் தமிழகத்தின் முதலமைச்சராக வருவார். தமிழகத்தினுடைய தலையெழுத்தை நாங்கள் மாற்றி அமைப்போம். மிக்க மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.